Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீக்குக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். அதாவது 28 மண்டேலேருந்து மார்க்கெட் எப்படி இருக்க போகுது. ஸோ இதான் வந்து நம்ம இன்னைக்கு மார்க்கெட் அனாலிசிஸில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து நிஃப்டி எடுத்திருக்கோம். ஸோ 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஈஸியாக வந்து நமக்கு மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் வந்து மார்க்கெட் வந்து மேலே நமக்கு டாப் ரீச் ஆகலை. ஸோ ரீச் ஆகாதனால நமக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் ஃபர்தர் ஹைஸ் மேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி மேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,600. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இமீடியட் லெவல் நமக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,000 இல்லை 19,050 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபர்தராக வந்து இதில் வந்து நமக்கு மைனர் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,400ன்னு வச்சுக்கலாம், இல்லை 425 எக்ஸாக்டாக வந்து 425ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 425 வந்து ஒரு மைனர் சப்போர்ட் ஆக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஒன்லி தென் 425 வந்து பிரேக் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,100 ஆர் 150 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, இது வந்து ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற அனாலிசிஸ். ஸோ ஃபர்தராக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது 15 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 15 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம அதில் என்ன லெவல்ஸ் தெரியுதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ பியூர் க்ளீன் லெவல்ஸ். என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,425 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ கன்சல்டேஷன் மார்க்கெட். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட். ஸோ மறுபடியும் மார்க்கெட் 18,550க்கு மேலே பிரேக் கொடுத்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 18,600. அப்புறம் இந்த வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா 19,000 போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதுவே வந்து 18,425 கீழே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து எங்கே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, இந்த ஸ்விங்கோட லோக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 18,150 வரைக்கும் மார்க்கெட் ஈஸியாக கீழே வந்துடும். சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு லாங் டார்கெட்டாக இருக்குது. பட் நமக்கு வந்து ஒரு வீக்லி பேசிஸில் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் கொடுத்து மூவ் ஆகும்போது இந்த லெவல் ரீச் ஆகிடும். ஸோ இதான் வந்து மண்டேக்கான அனாலிசிஸ். ஸோ மண்டே நம்ம என்ன பண்ண போகிறோம், 425 கீழே வந்து நம்ம செல் பண்ண போகிறோம். அதே வந்து 18,525க்கு மேலே போகும்போது நம்ம வந்து பை பண்ணுறோம். கன்ஃபர்மேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா 18,550. ஸோ அந்த லெவலுக்கு மேலே பை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,600. ஸோ என்னடா 50 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ 18,600 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். 18,550 ஹோல்டு பண்ணாலே அது 18,600 ஈஸியாக மார்க்கெட் போயிடும். அதையும் பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டி போவோம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி சிமிலர்லி நம்ம வந்து 4 ஹவர் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட். ஸோ இந்த அப் ட்ரெண்ட் இன்னும் எண்ட் ஆகலை. ஸோ எண்ட் ஆகிற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து மார்க்கெட் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 41,500க்கு வரும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரீசெண்ட் ஹை ஸ்விங் இது தான். ஸோ மறுபடியும் வந்து 41,500 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்லி வென் இங்கே ஏதாவது ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா, லைக் மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில் கொடுக்கணும். ஸோ இப்போது ஃபார்மர் கேண்டில்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில்ஸ் இல்லை. ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 41,500 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இதுதான் 4 ஹவர்ஸோட லெவல்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்தராக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுவே வந்து மைனர் லெவல்ஸ் பார்க்குறோம். ஸோ மைனர் லெவல்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 42,600. ஸோ நம்ம வந்து ஃபர்தராக 15 மினிட்ஸ்க்கு போவோம். ஸோ 15 மினிட்ஸில் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ 50 மினிட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கன்சல்டேஷன் ஃப்ரைடே நடந்துச்சு. ஸோ 42,900 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. மார்க்கெட் 42,900 உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் அப்பில் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் 43,000 பிரேக் கொடுத்துருச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த வீக்கில் வந்து நமக்கு 43,500 43,600 ரேஞ்சில் வந்து நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயம் 42,900 வந்து நமக்கு மார்க்கெட் பிரேக் கொடுத்துருச்சு, கீழே செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்கன்ற பட்சத்தில் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,600 to 42,700 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். மார்க்கெட் மறுபடியும் வரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபர்தராக ஹால்ட் அடிச்சு மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,200. ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் பேங்க் நிஃப்டியில் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து செல் ட்ரெண்ட் கொடுக்கல, ஒன்லி வி ஆர் ஆன் பை ட்ரெண்ட். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அப் சைட்லேயே கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது 43,000க்கு மேலே பிரேக் கொடுக்கும்போது நம்ம வந்து பை பண்ணுறோம். எக்ஸ்பெக்டிங் இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,300. செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,600. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகும். ஸோ இது வந்து டேரெக்டாக இமீடியட்டாக ஒரு இம்பல்ஸில் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் புல் பேக், இந்த மாதிரி ஒரு மூமெண்டம் தான் அவங்களால எதிர்பார்க்க முடியும். ஸோ ஃபாஸ்ட் இம்பல்ஸ் மூவ் வருமானு சொன்னால் நமக்கு 50-50 சான்ஸ் தான் இருக்குது. சம்டைம்ஸ் இம்பல்ஸ் வரலாம், சம்டைம்ஸ் இம்பல்ஸ் வராமலும் இருக்கலாம். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இந்த புல் பேக்கில் மோஸ்ட்லி நம்ம வந்து பை பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் டவுன் சைட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் தான் நம்ம செல் பண்ண போகிறோம். அதுவும் வந்து டவுன் சைட் டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் எப்போ வேணாலும் மறுபடியும்
ஹையர் லெவல்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் வீக்கான அனாலிசிஸ். ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக வந்து மண்டே, டியூஸ்டே, தர்ஸ்டேயில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம், எப்படி வந்து நம்ம ப்ராஃபிட் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம லேட்டர் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஎன்ஆர் ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.